தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. எல்லாருக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. முக்கியமா பிரசாந்த் மச்சான், பிரீத்தி அக்கா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இந்த ஒரு தருணத்துக்காக தானே நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டீங்க. எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்கிறத விட அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறதே புரியும். அது மட்டும் இல்லாமல் அது நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குங்கிறது எங்களுக்கு புரியும். ஐ மீன் ஒன்று தான் சொல்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத விக்கி. கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை கூட நாங்களே உனக்கு அமைச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், எனக்கு என்ன வேதனையா இருக்க போது நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா பிரிஞ்சிருந்த காதலை சேர்த்து வச்சவங்கள சந்தோஷம், எனக்கு அது போதும் மச்சான். வேற எதுவும் வேண்டாம். மறுத்தபடி நான் வருத்தப்படுறேன்ல, இங்க எதுவுமே கிடையாது மாமா. வருத்தம்னா எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. தெய்வானே, தயவு செஞ்சு கையெடுத்துட்டு அங்கிட்டு போயிருங்க. நீ எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை. விக்கி பேசிட்டியா? வா போகலாம். சித்தி, ஒரு அம்மாவாக இருந்து உங்களோட வருத்தம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் யாரு கூட யார் சேரணுங்கிறத ஒரு இது இருக்குல்ல சித்தி, அதான் இப்படி நடந்துருச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக விக்கிக்கு இன்னொரு லைஃப் கிடைக்கும். என் பிள்ளைக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துக்க எனக்கு தெரியும். யார் எதை பற்றியும் பேச வேண்டாம். விக்கி வா போகலாம். மூஞ்சி கூட பார்க்க எனக்கு பிடிக்கும். அத்தை, உங்களோட கோபம் நியாயமானது தான். ஆனால் இப்போ எதுவுமே நம்ம நினைக்கிறது ஒன்றும் நடக்காது இல்லை அத்தை. இதுதான் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதான். ஐயோ அண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கு? எந்திரி. அப்படிலாம் இல்லம்மா, உன்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினது எங்களோட தப்பு தான். மன்னிச்சிருமா. நாங்க இப்படிலாம் நடக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கல. இது முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டோம். நிச்சயதார்த்த வரைக்கும் இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்கும் நாங்க நினைச்சிருக்கவே மாட்டோம். எல்லாமே எதிர்ச்சியா நடந்ததுதான். அண்ணனா மன்னிச்சிருமா. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குறேன். ஐயோ மச்சான், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் விதி. ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் நீங்க சும்மா இருங்க. இல்லை, என் புருஷன் சொல்கிறதே சரி. எங்களை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் விதி. ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மகளும் அந்த பையனை நிம்மதியாக இருக்கட்டும். என் பையன் சொல்ல சொல்ல எனக்கு கண்ணீரே வந்தது. அந்த பையன் 6 வருஷம் அந்த பிள்ளையை பிரிஞ்சிருந்தான்னு சொல்லி கேட்கவே அம்பிட்டு கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல, பிரிஞ்சிருந்த அவங்க தான் சேரணும். என் பையன் நல்லதே செஞ்சுருக்கேன். என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காமலா போகுது. பரவாயில்ல அண்ணி, நான் நிம்மதியாக தான் இருக்கேன். நீ பேசும்போது நான் பேசுறது தப்பா சரியானு எனக்கு தெரியல. ஆனா இதை பேசணும், அதுக்காக தான் பேசுறேன் இந்த இடத்துக்கிட்ட. வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதா ஒரு முட்டாள்தனம். ஏன்னா நம்ம நினைக்கிறத விட நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் உண்மைத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும். அதனால இதெல்லாம் என்னை பொறுத்தளவுல உங்களுக்கு கஷ்டமான விஷயம்தான், எனக்கு அது புரியுது. ஆனா எது விதியோ அதுதான் நம்ம ஏத்துக்க முடியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இது விக்கிக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கையில இருக்கு. ஆமாம், என் புருஷன் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். விக்கி, நீ கவலைப்படாதப்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை நீ மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்த வாழ்க்கை உன் கையில் சேரும். நீ கவலைப்படாத. சரிங்கக்கா, சரி விடுங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, நாங்களே கிளம்புறோம். மிதுன் மதும் 2 பேரும் ஹாப்பியா இருங்க. ஓகேவா? மேரேஜுக்கு வந்துடுறோம். தடப்படலாம் விருந்து போட்டுருங்க. தம்பி, நீ எதுவும் நினைச்சுக்கிறாத. வாய் கொஞ்சம் ஓவரா பேசுவான். சரிங்க அண்ணா, நீங்க சொல்லிட்டா நான் கேட்காம இருப்பேனா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. சரிங்க அண்ணா, ஆனா பொண்ணு கொஞ்சம் அழகா பார்த்து தந்தீங்கன்னா பரவாயில்ல. உங்களை மாதிரி கருப்பா இல்லாம. எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுவீங்களா? கருப்பான பொண்ணு பார்த்திருக்கேன், சிவப்பா இருக்கிற ஆளு கூட பார்த்திருக்கேன். அது என்ன மஞ்சளா ஒரு ஆளு? சரி, நீங்க ஏதோ சொல்றீங்க. சரிங்கண்ணா, நீங்க சொன்னா அதுக்கு பேச்சு மறு பேச்சு தம்பி பேச முடியுமா? நீங்க சொல்லிட்டா சரிதான். ரொம்ப தேங்க்ஸ்.
எழில் குட்டி சரியான ஆளுதான். சரிங்கண்ணா, சாக்லேட் தானே வேணும், வாங்கி தரேன். எந்த மாதிரி சாக்லேட் வேணும் எங்க அண்ணனுக்கு? வியக்கா, பரவாயில்ல, நல்ல விவரமா தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. ஆத்தாடி சூப்பரா பேசுறான். அவங்க அப்பாவோட நல்ல பலமா வருவான் போலயே. அக்கா, நீங்களே எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க வேணாம். எனக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்காங்க. அதனால அவங்க பார்த்து ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோம். குட்டி அப்பா அடிப்பேன், இப்பெல்லாம் பேசுனீன்னு வச்சுக்கோ. சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இருந்தாலே ஒரே சந்தோஷம் தான். சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு வரோம். சரிங்க சித்தி. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ள வாழ ஏங்குது. சொந்தம் உள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. அப்ப சரி பிரீத்தி, பிரசாந்த், மது, மிதுன், நாங்க கிளம்புறோம். எல்லாம் நல்லபடியும் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தே கல்யாணம். ஓகேவா? நடந்து முடிஞ்சதெல்லாம் மறந்துடுங்க. ஓகேவா? மது, மிதுன் முக்கியமா உங்களுக்கு தான். ஓகேவா? இனிதான் உங்க வாழ்க்கையில 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் 2 பேரும் பிரிஞ்சிருந்து அழுகை மட்டுமே தான் உங்களோட அன்பை வெளிக்காட்டினீங்க. இனி அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட அன்பை காட்டுற விதமே லவ்வா தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, நாங்க எல்லாரும் சரிப்பா, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். அதுக்கு போயிட்டு வரோம்ப்பா. பாய். போயிட்டு வரோம். சரிப்பா, போயிட்டு வரோம். என்ன மேடம், சைட் அடிக்கிறீங்களா? நினப்பு தான் பொழப்பு கெடுக்குமா? என்னடி இந்த மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் கொஞ்சம் வேற மாதிரி. உனக்கு அழுக மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். உனக்கு மிரட்ட கூட தெரியுமா? இன்னும் வேற என்னென்னலாம் தெரியும்? சாருக்கு என்னென்னலாம் தெரியணுமா? அதுவா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாயேன் சொல்றேன். போடா கேடி, தள்ளி போடா. நிச்சயதார்த்தம் ஆயிட்டா பக்கத்துல வரணுமா? இன்னும் தாலி கட்டல. தாலி கட்டினாலும் பக்கத்துல வர விட மாட்டேன். தள்ளுடா, தள்ளு. நான் எதுக்கு தள்ளணும்? அதெல்லாம் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நீ எனக்கு பாதி பொண்டாட்டிடி. நான் எதுக்கு தள்ளி போகணும் நீ நினைக்கிற? நீ நினைச்சாலும் தள்ளி போக முடியாது. சோ இரவில் வந்தது சந்திரனா, என்னழகே வந்தது உன்முகந்தா. நிலவோ வாழ்வதும் தேர்ந்திடுமே, உன்னழகோ தேர்ந்திராதே வெண்ணிலா. பகலில் இருப்பது சூரியனா, என்னழகே உன்னிரு பார்வைகளா. இவகள் கூறிடும் ஆயுதனா, என் உயிரே என்னை செய்கிறார். பழைய மனம் உன்னாலே பூ பூக்குதே. சரிங்க மாமா. பாத்துமா பாத்து, கீழே விழுந்துற போறாரு. அண்ணி அக்கா, என்னக்கா சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி வந்துட்ட? நீயே லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிருக்க. உனக்கு இதெல்லாம் தெரிய வேணாம்? எவ்வளவு ஒரு இன்டீசென்டா. ச்சே, பூக்கா நீ வேற. ஓஹோ, நாங்க சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி. பேசடி, பேசு தம்பி. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி. நான் கரடி தான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வரைக்கும் 2 பேரும் லவ்வர்ஸா இருந்தீங்க. நீங்க பேசியிருப்பீங்க, வச்சிருப்பீங்க, எல்லாமே இருந்திருக்கலாம்.
இதுக்கு மேலே வந்து ரெண்டு பேரும் இப்படி பக்கத்தில் நின்று பேசக்கூடாது. ஏன்னா அவ உனக்கு பாதி பொண்டாட்டி, அதாவது ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருச்சு. இனி தனியாக நீங்கள் ரெண்டு பேர் பேசவே கூடாது. வாடி நான் பெத்தவளே. ஆமா, ட்ரெஸ்ஸுங்க கழட்டி போட்ட. ஓ, நான் போட்டுக்க. இல்லடி, இன்னைக்கு உங்க வீட்ல எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க, அதனால தெரிஞ்சு போச்சு. ஓ மாமா என்னன்னா உன் அத்தை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து கரடி மாதிரி வந்துட்டேனாமா. நீ என்னன்னா ஓ ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுக்கிறேன். அடுத்து என் புருஷன் நான் சொல்லிட்டு வருவாரு. கூப்பிடு, உங்க அப்பாவை கூப்பிடு, அவர் பங்கு கிட்ட ஏதாவது சொல்லட்டும். அதையும் கேட்டு நின்னுக்கிறேன். கூப்பிடுறீ போ. ஓ அப்படி, சரிங்க மகாராணி, போங்க போங்க. என்ன வேலை பார்க்கணும்? அங்க உங்க அத்தையும் மாமா வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த அம்மாங்கிற மரியாதை எனக்கு இல்லாம போயிரும்டி. தள்ளு. அம்மா நாத்தனாரே, நீ இல்லம்மா உன் மருமகளுக்கு மாமியாரு, அவதே உனக்கு மாமியார். இப்பவே நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோ. நாளைக்கு நீங்க ஒரு பிள்ளையை பெத்து அதுக்கு நீ ஒரு மாமியாருன்ற ஒரு ஸ்தானத்துக்கு வருவ பத்தியா? அப்பதான் தெரியும். இன்னும் என்னென்ன பேச வச்சிருக்காளோ பேசட்டும். குட்டி, உன் மாமா ரொம்ப பேட் பாய். ஆமா உனக்கு பேட் பாய் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு இந்த பேட் பாய் என்னெல்லாம் செய்வான்னு. ஏய் பொண்டாட்டி, சொல்லுங்க மாமா. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. குட்டி, அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், விளையாட்டு ஜாமானை எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? என்னது இது, எப்ப பார்த்தாலும் பாலை எடுத்து வீட்டுக்குள்ள பரப்பி போட்டுட்டு இருக்க? என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? வாய் வர வர ரொம்ப ஓவரா இருக்கு. அம்மா வாயிலே சூடு வச்சிருவேன். ஏண்டா உன்கிட்ட கோமா கூட என்னால பேச முடியலடா. அவ்வளவு காமெடி பண்ற எழில் குட்டி. அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அம்மா பாவம், எவ்வளவு வேலை வீட்டுல செய்வேன். குட்டி பாப்பா வேற உதச்சிக்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும். அம்மா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறா. இதுல நீங்க வேற எல்லா பொருளும் எடுத்து பரப்பி போடுறீங்க. என்னம்மா இது? குட்டி பாப்பா, அம்மா குட்டி பாப்பா வேணும். இங்க வா, பக்கத்துல வாங்க, குட்டி பாப்பா கிட்ட பேசுதே, வாமா. ஸ்டாண்டா குட்டி பாப்பான்னு சொல்லிட்டா போதும், அடுத்து குட்டி பாப்பா. சோ இருமா சாமி, உனக்கு குட்டி பாப்பா சீக்கிரமா வந்துரும் சரியா? குட்டி பாப்பா குட்டி பாப்பா குட்டி பாப்பா. இப்ப நல்லா குட்டி பாப்பான்னு சொல்லுவடா. நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அடிச்சு மண்டு கட்டுவீங்கல்ல, அப்ப பாக்குறேன். பாப்பா, நீ குட்டி பாப்பா இல்ல, குட்டி பையன். என் புருஷன் என்னையதான் பாப்பான்னு கூப்பிடுறாரு. இப்ப பாக்குறியா யாரு பண்ணு வாங்குறான்னு பாக்கலாமா? என்ன மாமா, என்னையதானே கூப்பிட்டீங்க?
என்னவா சாருக்கு லுக்கெல்லாம் ஒரு தினுசால இருக்கு என்னவா? சும்மா தாண்டி பார்த்தேன், சும்மா பார்த்தாலே சண்டைக்கு வரீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் தெரியுமா? சர்ப்ரைஸா? என்னங்க? சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ். சர்ப்ரைஸ்ன்னு தான் சொன்னேன், ஆனா இன்னைக்குன்னு ஒன்றும் சொல்லலையே. நாளைக்கு தான் சர்ப்ரைஸ். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏதாவது ஒன்னு சொல்லிடுறது அப்படியே எதிர்பார்க்க விட்டுக்கிட்டே இருக்கிறது. இது என்னடா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது? ப்ளீஸ்ங்க மாமா மாமா என் செல்ல புருஷன்ல சொல்லுங்க சொல்லுங்க மாமா ஐ லவ் யூல. பத்தியா உன் பிள்ளைய நல்லா பேசுறாண்டி. அது நாளைக்கு சொல்றேன், உனக்கு மட்டும் கிடையாது, நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு தான். ஓகேவா? நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ்னா அவங்களே பார்ப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன சர்ப்ரைஸ் வைக்க போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? யோசிங்க யோசிங்க. ஒரு க்ளூ தரம் கண்டுபிடிங்க. அதாவது எங்ககிட்ட இருந்த ஒரு பொருள் தான் எங்களை விட்டு போனது இப்ப திரும்ப வரப்போகுது. அது என்னங்கிறத உங்களால முடிஞ்சா கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ரொம்ப பண்றீங்க என்னங்க நீங்க? ப்ளீஸ்ங்க சொல்லுங்க. ஒன்னு சொல்லிட்டா போதுமே, அது என்ன ஏதுன்னு புடிங்கி என் வாயில இருந்தே வர வைக்கணும். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு அது சொல்லதான் செஞ்சேன், நாளைக்கு அது ஒரு கண்கூடா காட்ட போறேன். ஓகேவா? நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகேவா பொண்டாட்டி? அது வரைக்கும் அது வரைக்கும் ஒன் டே மட்டும் வெயிட் பண்ணு. நாளைக்கு உனக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? அது வரைக்கும் ஐ லவ் யூ. சின்ன சின்ன கண்ட செய்வில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, அதிலாதுமே நானும் துடி துடி. சரிங்கண்ணா, முக்கியமான ஃபைல்ஸ்லாம் உள்ளதா வச்சிருக்கேன். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சரி பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கு அனு 2 தடவை கால் பண்ணிட்டா. ஸோ நான் வீட்டுக்கு போறேன், இல்லைன்னா இந்த பத்திரக்காளி ஆட்ட ஆடி. சரி அருண், ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி எடுத்துட்டா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி அருண், நீ வீட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். அப்புறம் வாங்கண்ணா. சரி அருண். எக்ஸ்கியூஸ் மீ சார். தீபிகா, தீபிகா மகேஷ்